seems my life is gonna change. I close my eyes, begin to pray. Tears of joy stream down my face with arms wide open. If I had just one wish, only one demand, I hope you'd understand with arms wide open. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தில் சாப்பிடுவான். உங்கள் பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோடு தனித்தரும் திராட்சை கொடியை போலிருப்பார். உன் பிள்ளைகள் பந்தி வீட்டிலும் ஒளிவு மரக்கண்ணியை போலிருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் விதமை ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பான பரலோக பிதாவே மக்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் அருமையான பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை நிச்சயிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த மேலான கிருபைகளுக்காக மக்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, அன்றைக்கு ஆண்டவரே ரெபேக்காளுக்கு ஒரு மணமகனை, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஈசாக்குக்கு ஒரு மணமகளை நீர் நிச்சயம் பண்ணின்னு தகப்பனே.
அன்றைக்கு ஜனங்கள் எல்லாரும் சொன்னார்கள் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று. ஆண்டவரே, அதன்படியே இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று நாங்கள் நிச்சயித்திருக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே பெரியவர்களுக்கு முன்பாக நிச்சயிக்கின்ற கிருபை செய்து உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த திருமண காரியங்களில் ஒவ்வொன்றிலும் உடைய கிருபை காணப்படட்டும். ஆண்டவரே, அன்றைக்கான ஒரு திருமண வீட்டுக்கு நீர் வந்திருந்து குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்கி உடைய மகிமையை அந்த இடத்துல வெளிப்படுத்தினீர். அதே போல் ஆண்டவரே, இந்த நாட்கள் முதல் ஆண்டவரே திருமணம் முடிக்கிற அந்த காலங்கள் வரைக்கும் ஆண்டவரே உடைய மகிமை எங்கள் மத்தியிலே வெளிப்பட வேண்டும் என்று நாங்கள் ஆண்டவரே தோற்று வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அந்த திருமணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் தகப்பனே, உம்முடைய சீஷர்களையும் இந்த திருமணத்துக்கு நாங்கள் இந்த நாளிலே அழைக்கிறோம் தகப்பனே. இந்த நாட்கள் முதல் இந்த திருமணத்துக்காக பிரயாசப்படுகிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவரே நீர் உடைய தூதர்களை அனுப்பி எல்லாவற்றையும் நீர் வாய்க்க பண்ணும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. இந்த கரங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்யுங்க ஆண்டவரே. அருமையான மணமகனையும் மணமகளையும் கூட கர்த்தராய் திருமணத்துக்கு ஆயத்தப்படுத்துங்க. பிள்ளைகள் இன்னும் பயபக்தியோடு இருந்து உமக்கு சாட்சியை வழங்கட்டும். குடும்பங்களை கர்த்தர் இணைத்ததற்காக நீங்கள் நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து கிருபையும் கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். சகல துதிக்கான மகிமை யாவற்றை உண்மைக்கை செலுத்துகிறோம். மீதியான வேலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்திக்கொள்ளுங்க. இன்னும் நடக்க போகிற எல்லா ஆண்டவரே ஃபங்க்ஷனையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தாங்க. இந்த கரங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்யுங்க. சகல துதிக்கான மகிமை யாவற்றையும் உண்மைக்கை செலுத்துகிறோம். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்று ஆண்டவரே இந்த வார்த்தையின் படி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கண்ணார கலித்தாயே நன்மை காட்சியை கண்டு ருசித்து புசித்து கண்ணார கலித்தாயே என்னு கடங்காத எத்தனையோ நன்மை இன்னும் முன்மேற் சோனா மாறி போர் பெய்துமே என்னு கடங்காத எத்தனையோ நன்மை இன்னும் முன்மேற் சோனா மாறி போர் பெய்துமே தந்தானை துதிப்போமே. நற்சபையே உன்னை முற்றாய் கொள்ளவே அலைந்து திரிந்து சுத்தாங்கத்து நற்சபையே சத்து குலைந்துன்னை சக்தியாக்க தொம்மின் ரத்தத்தை சிந்தி எடுத்தே உயிர் வரம் சத்து குலைந்துன்னை சக்தியாக்க தொம்மின் ரத்தத்தை சிந்தி நல்ல நாளிலே அருமையான மகளுடைய திருமண நிச்சயதார்த்த விழாவிலே கொடுத்திருக்கிற இந்த உற்சவங்களுக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த அருமையான வஸ்திரத்துக்காக ஆண்டவரை நன்றி செலுத்த போகிறோம். இதை அழிந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவர் திருவள்ளுவர் பாராட்டும்படியாக ஒரு நிமிடம் தலைகளை நாட்டி ஒரே ஒரு பாடலை மாத்திரம் பாடி நம் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து என் நாள்வரையன் உருவை காதரித்த உன்னாண்டவரை தொழுதேத்து
பத்திரத்துக்காக மணமகள் இதை அணிந்து கொண்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். ஒரு மகிழ்ச்சியின் நாடாகிய இந்த அருமையான நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இது நல்லவர், போதுமானவர், இரக்கம் செய்கிற ஆண்டவர். அருமையான திருமண வாழ்க்கைக்குரியதான காரியத்துறை ஒரு நிச்சயத்தை ஆண்டவரை நாளிலே ஒரு உடன்படிக்கையை வைக்கும்படியான ஒரு சாக்கியத்தை கொடுத்திருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம். மணமகன் வீட்டார் ஆண்டவரே மணமகளுக்கு கொடுத்திருக்கிறேன் இந்த உச்சிதங்களை கண்டர் ஆசீர்வதித்தாரும் இதை ஆண்டவரே மணமகள் பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் மகிழ்ந்திருக்கிறேன். உங்களுடைய அன்பினாலே கிருபையினாலே மகளை ஆண்டவரை திருமண வாழ்க்கைக்காக ஆயத்தப்பட கண்டர் உதவி செய்வீராக. இதுவேளை நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும் நீர் பொறுப்படுத்தப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மங்களகரமான இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மணமகன் ஜாஸ்மருக்காக, மணமகன் ஜென்சிக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நிச்சயதார்த்த விழாவிலே பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் உறுதிப்பட இருக்கிறார்கள். மாற்றிக்கொள்ள இருக்கிற மோதிரத்திற்காக, அன்றைய வேதாகமத்திற்காக, மலர் மாலைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அருமையான இந்த நிகழ்வை நீர் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரும். வந்திருக்கிற இளைஞர், வந்திருக்கிற பெற்றோர்கள், உடன்பிறப்புகள், உறவினர்கள் எல்லாரும் அலுவலக அருமையான மணமக்களை வாழ்த்து செல்வதற்கார் ஊழியர்களாக இந்த நிகழ்விற்காக நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் இருக்கிறோம். அப்பா, நீ வந்து இந்த பிள்ளைகளை வாழ்த்த வேண்டும் என்று நாங்கள் செலுத்துகிறோம். இந்த நிகழ்வின் துவக்கம் முதல் இறுதி வரை உங்களுடைய பிரசுரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி செல்கிறோம். ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதும் நாம் யாவரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் செய்வேன். ஸ்தோத்திரம் இயேசு நாதா என்ற பாடலை நாம் இணைந்து பாடலாம். ஸ்தோத்திரம் இயேசு நாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசு நாதா, ஸ்தோத்திரம் இயேசு நாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசு நாதா, ஸ்தோத்திரம் செய்கிறோம் Thank you.
செய்தீரும் எங்களை யாத்தீரும் நாமத்தின் தோற்றீரம் செய்தீரும் எங்களை யாத்தீரும் நாமத்தின் கர்த்தருடைய கிருபையினாலே திருமணத்துக்கு முன்பாக நிச்சயித்துக் கொள்ளும்படி வந்திருக்கிற ஞான பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க அவர்கள் அணிந்து கொண்டிருக்கிற இந்த மலர் மாலைக்காகவும் மோதிரத்துக்காகவும் வேதாகமத்துக்காகவும் நாம் செபிப்போம். எங்களை கிருபையாக நேசித்து வழிநடத்துகின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற நாட்களிலே ஏற்ற துணையை தந்து அவர்களை குடும்பமாக உருவாக்கி அவர்கள் சந்ததியாய் வாழ்ந்திருக்கும்படி செய்கிற எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, உங்களுடைய பரிசுத்த பாதத்திலே மன மக்களாக இணைய போகிற பிள்ளைகளை உங்களுடைய பெற்றோரை ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் பிள்ளைகளுக்கு ஆண்டவரை அணிவித்துக் கொள்ளும்படி கொண்டு வந்திருக்கிற இந்த மலர் மாலை உங்களுடைய கரத்தில் தருகிறோம். இது மனம் வீசுகிறது போல பிள்ளைகள் வாழ்க்கை மனம் வீசட்டும். அவர்கள் இணைந்து இருக்கட்டும். அவர்களுடைய நாமத்தின் நிமித்தம் வாழ்ந்திருக்கட்டும். அநேகருக்கும் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றினார். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே, எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன்
50வது வசனம் முதல். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் முதல். அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதித்திரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம்புலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. இதோ ரெபெக்காள் உமக்கு முன்பாக இருக்கிறாள். கர்த்தர் சொன்னபடியே அவள் உன் எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாகும்படிக்கு அவளை அழைத்து கொண்டு போம் என்றார்கள். ஆபிரகாமின் ஊழியக்காரன் அவர்கள் வார்த்தைகளை கேட்டபோது தலைமட்டம் குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டான். பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபெக்காளுக்கு கொடுத்ததும் அன்றி அவனுடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களையும் கொடுத்தான். பின்பு அவனும் அவனோடு இருந்த மனிதரும் புசித்து குடித்து ராத்தங்கினார்கள். காலையிலே எழுந்திருந்து அவன் என் எஜமானத்துக்கு என்னை அனுப்பிவிடுங்கள் என்றான். அப்பொழுது அவள் சகோதரனும் அவள் தாயும் 10 நாளாகிலும் பெண் எங்களோடு இருக்கட்டும், பிற்பாடு போகலாம் என்றார்கள். அதற்கு அவன், கர்த்தரின் பிரயாணத்தை வாய்க்கு பண்ணிருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள், நான் என் எஜமானத்துக்கு போக என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான். அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று சொல்லி ரெபெக்காளை அழைத்து, நீ இந்த மனிதனோடு கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள். அப்படியே அவர்கள் தங்கள் சகோதரியாகிய ரெபெக்காளையும் அவள் தாதியையும் ஆபிரகாமின் ஊழியக்காரனையும் அவன் மனிதரையும் அனுப்பிவிட்டு ரெபெக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். வேத பகுதியை வாசித்து முடிந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே அருமையான மணமக்களாக இணைய போகிற தம்பி ஜாஸ்பர், மகள் ஜென்சியை அன்போடு நாங்கள் வாழ்த்துகிறோம். பெற்றோரை வாழ்த்துகிறோம். உறவினர்கள், நண்பர்கள், திருச்சபை மக்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். உண்மையிலே இது நிச்சயதார்த்தம் தானா அப்படின்னு ஒரு கேள்வி இந்த கூட்டத்தை பார்த்தோன்னு எனக்கு இருக்கு. இது திருமணமாக இருக்கு. அவ்வளவு மக்கள் திரளாக நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். ரொம்ப மகிழ்ச்சி. கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையிலே நம்முடைய குடும்பம் அமைய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய திட்டத்தின்படி என் எஜமானுடைய மகனுக்கு பெண் பார்க்க வருகிறதை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஒரு குடும்பம் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தேவ ஞானம் அவசியம். வேதத்தில் வாசிக்கிறோம், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். அதுக்கு வேதத்தில் வாசிக்கிறோம். தன் வீடு கட்டப்படுவதற்கு அல்லது இடிக்கப்படுவதற்கு பெண் மிக முக்கியம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான் என்று வாசிக்கிறோம். எந்த இடத்துலையும் ஆண்களை குறித்து அப்படி சொல்ல, பெண்களுக்கு அப்படி ஒரு முக்கியத்துவத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஏனென்றால் அவர்கள் செயல்படுகின்ற விதத்தின் அடிப்படையில் தான் அந்த குடும்பம் எழும்புகிறதோ அல்லது கீழே விழுகிறதோ இருக்கிறது. ஆகவேதான் ஆண்டவர் அந்த வார்த்தையை விதமாக எழுதி வைத்திருக்கிறார். இந்த பெண் வீட்டை கட்டி எழுப்புவதற்கு தேவனுடைய ஞானம் அவசியம். ஒருவேளை நிறைய நமக்கு ஆலோசனை கொடுக்க ஆட்கள் இருப்பாங்க. இப்படி நடக்கணும், இப்படி செயல்படணும், இப்படி பேசணும், இப்படி பேசக்கூடாது என்று சொல்லக்கூடிய மக்கள் இருப்பாங்க. அதே போல பையனுக்கும் இருப்பாங்க. ஆனா இது எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் இவர்கள் மத்தியிலே ஆலோசனை கர்த்தராக இருப்பார் என்று சொன்னால் அவர்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவர் விரும்புகிறது தேவ ஞானத்தால் குடும்பம் அஸ்திவாரம் இடப்பட வேண்டும். தேவ ஞானம் என்பது
ஒருவேளை எல்லோருக்கும் எளிதாக கிடைக்கிறதில்லை. ஆனால் அவரை நம்பி அவரை சார்ந்திருக்கிற குடும்பத்தாருக்கு ஆண்டவர் தருகிறார். ஒரு குடும்பத்தில் எப்படி நாம் செயல்பட வேண்டும், ஒரு தகப்பன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு தாய் எப்படி இருக்க வேண்டும், ஒரு பிள்ளைகள் எப்படி நடக்க வேண்டும் என்று மிக அழகாக ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். இந்த வேதத்தின் அடிப்படையில் நம்முடைய குடும்பத்தை அமைத்துக் கொள்ள நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை தர அவர் வல்லமை உள்ளவர். குறிப்பாக அதற்கு அடிப்படை தேவை தேவ ஞானத்துக்குள் உள்ளடங்கிய ஒரு காரியம் அன்பு என்று பார்க்கிறோம். கணவன் மீது மனைவிக்கும், மனைவி மீது கணவனுக்கும் அன்பு இருக்குமையானால் எதையும் நாம் தாங்கி விடலாம், எதையும் நாம் தாண்டி விடலாம், எதையும் நாம் ஜெயித்து விடலாம். வேதத்தில் வாசிக்கிறோம், அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும். நிறைய காரியத்தை அது மூடி போடும், விட்டு கொடுக்கும். அப்படி நிறைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அன்பு இல்லாமையில்தான் குடும்பங்களிலே சந்தோஷத்தை, சமாதானத்தை நாம் பார்க்க முடியல. ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்ப தேவ ஞானத்திலே மிக முக்கியமான ஒரு குணாதிசயம் என்று சொன்னால் அது அன்பு. இந்த அன்பு நமக்குள்ளே உண்மையாக செயல்படுமையானால் நம்முடைய குடும்பம் கட்டி எழுப்பப்படும். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இன்னும் இந்த அன்புக்குள்ளே ஆழமாக செல்வோம் என்று சொன்னால் அன்புக்கு பொறாமை இல்லை என்று வாசிக்கிறோம். இது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் அப்படி சொல்லுங்கள். ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்க ஒரு ஞானியினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை சொல்லுவார்கள். ஒருமுறை ஒரு ஞானி தன்னுடைய சீசர்களுக்கு நிறைய உபதேசம் பண்ணிக்கொண்டே இருந்தாலும் நம்ம வீட்டம்மா நிறைய குறைகளை சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளவு மற்றவங்கெல்லாம் பேசுறீங்கள, வீட்டில் அது இல்லை, சாப்பிட்றதுக்கு அந்த பொருள் இல்லை, இந்த பொருள்கள் சொல்லிட்டே இருந்திருக்காங்க. இவர் அதை காதலே வாங்காமல் ஒரு பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருந்திருக்கார். நமக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. நம்ம எவ்வளவு சொல்கிறோம், அந்த மனுஷன் காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறான்னு சொல்லி ஒரு பெரிய குடம் நிறைய தண்ணி எடுத்து கொண்டு தலைவலியாக ஊற்றி விட்டாங்க. அவர் உட்கார்ந்துருக்கும் அவரை கவனித்துக் கொண்டிருக்கிற ஆட்களெல்லாம் அப்படியே திகழ்ச்சியுமே இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போதோ தெரியல. அப்படி ஊற்றிட்டு கொஞ்சம் தூரத்தில் நிற்கிறாங்க. அம்மா அவர் சொன்னாராம், இவ்வளவு நேரம் இடி அடிச்சது, இப்போதான் மழை பெய்யுது அப்படின்னாராம். அந்த அம்மாவும் சிரிச்சுட்டா, அங்கே உட்காந்துருக்க அவ்வளோ பேரும் சிரிச்சுட்டாங்க. இது அன்பு செலுத்துகிற ஒரு சுபாவம். அவருக்கு தெரியும் தன் மனைவி எப்படி நேசித்தா நாம் அவளை அந்த அன்புக்குள்ளே கொண்டு வரலாம். அவள் தண்ணியை ஊற்றிட்டு சிரிச்சுட்டு சந்தோஷமா போயிட்டாங்க அந்த அம்மா. இது நடந்த ஒரு சம்பவம். இப்படி நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் வரும் பொழுது அன்பால் ஒருவரை ஒருவர் அரவணைத்துக் கொண்டால் அந்த குடும்பம் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். தேவ ஞானத்துக்குள் உள்ளடங்கி இருக்கிற ஒரு காரியம் அன்பு. அது மட்டுமல்ல, இன்னும் விட்டு கொடுக்கிற சுபாவங்கள். நம்முடைய எதிர்பார்ப்புகளிலே சில மாற்றங்கள் இருக்கலாம். நான் ஒரு குடும்பத்தை சந்திக்க போயிருக்கும் பொழுது இந்த அம்மாவுக்கு நான்வெஜ் அப்படின்னா என்னன்னு தெரியும், இந்த வீட்டையாக்கு வெஜ்னா என்னன்னு தெரியும். ரெண்டு பேரையும் நினைச்சிட்டாங்க. இப்போ அந்த அம்மா அவருக்காக எல்லாவற்றையும் செய்ய பழகி கொண்டாங்க. அந்த வாழை அவங்களுக்கு பிடிக்காது. இப்போ அந்த வாழை நல்ல வாசனையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சாப்பிட மாட்டாங்க. ஆனாலும் அவருக்காக தன்னை மாற்றிக் கொள்கிறார். இவரும் முடிந்த அளவுக்கு அவளுக்கு பிடிக்காது என்று தெரிந்த உடனே என்னையாவது சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அதை குறைத்து கொண்டா. இந்த அன்பு அந்த குடும்பத்திலே பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக அந்த குடும்பத்தார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே நான் அந்த வீட்டில் போய் சாப்பிட்டேன். அப்பொழுது ஒரு ருசியா செஞ்சிருக்காங்க. நான்வெஜ்ஜிலே பழகின பிள்ளைகள் கூட அப்படி செய்ய மாட்டாங்க. அப்படி ஒரு ருசி அதில். நான் சொல்ல உண்மையிலே அண்ணன் நீங்க ரொம்ப பாக்கியசாலி அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அப்போ இப்படி ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது தேவன் நமக்கு முன்பாக நின்று நமக்கு ஆலோசனை தந்து நம்முடைய குடும்பத்தை அவர் வழிநடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மகிமை உள்ள ஆசீர்வாதத்தை அருமையான மணமக்களுக்கு தந்து அவர்கள் வாழ்வை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமாம். நம்ம எல்லாரும் ஒரே ஒரு நிமிடம் எழுந்து நிற்போமா மணமக்களுக்காக.
அந்த பிள்ளைகளை வாழ்த்து மன்னமாக கொஞ்சம் தயவு செய்து ஒரே ஒரு நிமிஷம் நான் ஜோம் பண்ணி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் உட்காந்துக்கிறேன். மணமக்களை வாழ்த்து மன்னமாக மணமக்களாக இணைய இருக்கிற தன்னுடைய வாழ்க்கையை தெய்வ பிரசன்னத்தோடு தெய்வ ஆலோசனையோடு ஆரம்பிக்க இருக்கிற பிள்ளைகளுக்காக நாம் வாரத்தோடு சேர்த்திப்போம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, அருமையான மணமக்களுடைய பெற்றோராக நாங்கள் இந்த இடத்திலே ஊழியர்களாக, இந்த இடத்திலே உறவுகளாக, திருச்சபையின் மக்களாக, நண்பர்களாக, தோழிகளாக இணைந்து அருமையான பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்தும்படி வந்திருக்கிறோம். அந்த ஆண்டவரே, நாங்கள் சொல்லுகிற வாழ்த்து இந்த பிள்ளைகள் வாழ்க்கையை நிறைவேறவும், இவர்கள் போந்திருக்கிற வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாய் அமையவும் ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். மனிதனுடைய ஆலோசனை அல்ல, தேவனுடைய ஆலோசனை கேட்டு பிள்ளைகள் செயல்படவும், அதன் அடிப்படையில் குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாய் அமையவும் ஆண்டவர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மணமகளை குறித்து மணமகன் வீட்டாரும், மணமகனை குறித்து மணமகள் வீட்டாரும் மகிழ்ச்சி அடைய கர்த்தர் உதவி செய்யும். மெய்யாகவே இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லி நாங்கள் எல்லாரும் மகிழ ஆண்டவர் தந்த இறக்கத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த இடத்துல பிள்ளைகளை வாழ்த்தும்படி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் நன்றி செலுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரே, அவர்கள் சொல்லுகிற வாழ்த்து ஒவ்வொரு நாளும் பிள்ளைகள் வாழ்க்கையை நிறைவேற அவர்கள் வர வர விருத்தியாக என் ஆண்டவர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். வீரர்களுக்கு தந்திருக்கிற அதிகாரத்தை வைத்து பிள்ளைகளை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் அந்யோன்யம், வழிநடத்தலும் சிநேகமும் சமாதானமும் நாம் அனைவரோடும் எப்போதும் இருப்பதாக. ஆமென். உட்காருங்கள். நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே, எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான்.
overflow. Arise, O God, and shine, O Lord. Lead them in unending joy. Oh, your rays of heaven shine upon us. Messiah Christ, our holy King, great high priest, our heavenly King. Bless them, O Lord. Savior, you are welcome here. Jesus, oh, our royal King. May the fragrance of your love, may your fragrance spread around, overshadow them, oh, our most high God. together in your love, leaning on you with tender love. May them
live in this world, triumph their hearts and reign their lives, oh God. Jesus Christ, our King of Kings, made your lives to testify as children of the heavenly King. Oh, the passion in their flow for the marriage of the Lamb. Jesus Christ, the heavenly groom, fill their hearts with your love. Grant your bride the robe of holiness. Grant her, Lord, your happiness as you come with your holy troop. May your bride rejoice with you. Shower your blessings of heaven and earth, blessings of abundance by your grace. May your kindness rest on them. May your will be done in them as the stars of heaven in multitude. May their children worship you. Bless them, bless them, bless them, oh Lord.
பக்தியுடன் புத்தி முத்தி அளித்திடும் நித்தியனே உனை துத்தியம் செய்திடும் சத்திய வேதக்கும் மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்களநாதனே மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்களநாதனே சங்கை நித்திய நாதனும் நீ பங்கமில் சத்திய போதனும் நீ சங்கை நித்திய நாதனும் நீ பங்கமில் சத்திய போதனும் நீ மங்கமாட்சிமை தங்க காசியும் நீ இத்தரை திருமணத்தின் இருவர் ஒத்து நல் இன்பம் முற்றவர் வாழ நடத்தி அருளுமே இத்தரை திருமணத்தின் இருவர் ஒத்து நல் இன்பம் முற்றவர் வாழ நடத்தி அருளுமே மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்களநாதனே மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்களநாதனே ஆசீர்வதியும் கர்த்தரே ஆனந்தமிகவே நேசாவுதியும் சுத்தரே நீத்தம் மகிழவே வீசிருவான ஜோதி கதிரிங்கே மேசியாயம் மணவாளனே ஆசாரியரும் வான்ராஜனும் திருமண ஆசை பயபக்தி கூறுவது. ஆகவே சபையால் அமைதி காக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல, ஃபோட்டோ எடுக்கிறவர்கள் செல்போனிலே பயன்படுத்துகிறவர்கள் உங்களுக்கு ஆராதனை முடிந்த பிறகு வாய்ப்பு அளிக்கப்படும். அதை பயன்படுத்திக் கொள்ள உங்களை மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஜெபம் பண்ண கடவோம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரமபிதாவை, ஆசீர்வாதமான இந்த காலை பொழுதிலே உம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் தங்கள் வாக்குறுதிகளை தெரியப்படுத்தி கணவனும் மனைவியுமாக இணைக்கப்பட வந்திருக்கிற அன்பு பிள்ளைகள் ஜேஸ்வருக்காக ஜெர்சிக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த திருமண ஆராதனையில் உம்முடைய பிள்ளைகள் கொடுக்கிற வாக்குறுதிகளை ஆண்டவர் கேட்டு இல்லற வாழ்வில் இணைத்து ஆசீர்வதிப்பீராக. இறை மகனே கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவநாமத்துக்கு மகிமையாக இந்த திருமண ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் யாவரும் எழுந்திருந்து ஏதேனில் ஆதிமனம் உண்டான நாளிலே இந்த பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். ஆ
தேவனுடைய வார்த்தை கொண்டு வந்திருக்கிறோம். ஆழ்சூழலில் வாசிக்கப்பட்ட வார்த்தையின்படியாய் உபாகமம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின்படி, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இன்றைக்கு வெளிப்பட்டிருக்கிறார். இந்த வார்த்தையின்படி இப்போது நாம் பூலோகத்திலே இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அது தேவனுடைய ஆசீர்வாதம் தான். இந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு எப்படிப்பட்ட ஜீவியம் செய்ய வேண்டும் என்று குருவானவருடைய செய்தியிலே 3 காரியங்களை வெளிப்படுத்தி சொன்னார்கள். பிரதானமானது அன்பு ஒன்றே. அன்பு நிலைத்திருந்தால், அன்பு நம்மிடத்தில் இருந்தால், அன்பை வெளிப்படுத்தினால் இந்த ஆசீர்வாதம் நமக்கு சொந்தமாகும். இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு இந்த உபாகமம் 15ஆம் அதிகாரத்திலே வாசித்த இந்த முந்தைய வசனத்தில் 4ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறார். உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்பாயானால் இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிட்டி சேரும். உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கேட்க வேண்டும். தேவனுடைய சத்தம் எதிலே கேட்கிறது என்றால் இந்த வேத புத்தகத்தின் மூலமாய் தேவன் நம்மோடு பேசுகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு என் சத்தத்தை கவனித்தால் அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன், அவனை என்னோடு போஜனம் பண்ணுவேன் என்று இந்த வேதத்தை சொல்கிறார். நீங்கள் இந்த வேதத்தை வாசிக்கிற போது, அனுதினமும் 3 வேளையும் நீங்கள் வேதத்தை வாசிக்கிற போது தேவன்களோடு அந்த சத்தத்தோடு இடைபடுவார். அப்படி இடைபடுகிற போது நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். மென்மேலும் ஆசீர்வதிக்கப்படுவது என்பது அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு இன்னொரு பகுதி ஒன்று உண்டது. அன்பை வெளிப்படுத்த வேண்டும். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். எப்படி வெளிப்படுத்தினார்? தம்முடைய சொந்த குமாரனையே நமக்கு தந்து, நமக்காக தந்து, இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு தந்ததினால் அவருடைய அன்பு வெளிப்பட்டது. இயேசு கிறிஸ்துவை பூமியில் அனுப்பி நமக்காக மீட்புக்காக ரட்சிப்புக்காக தந்ததினால் அந்த அன்பு வெளிப்பட்டது. இவ்வளவே உலகத்தில் அன்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. உங்களிடத்தில் உள்ள அன்பை நீங்கள் வெளிப்படுத்துவதற்கு உங்களுக்கு ஆலோசனையை சொல்லப்பட்ட அந்த பகுதியிலே அன்பு பிரதானமானது என்பதை சொல்ல அப்போஸ்தலருடைய வசனத்தின்படி அன்பை வெளிப்படுவதற்கு ஒரே ஒரு காரியம்தான். நீங்கள் ஒருவரை ஒருவர் காணும்போது, ஒரு புன்னகை உங்கள் முகத்திலே நிழலாடும் போது, புன்னகையாய் ஒருவரை பார்க்கிற போது நீங்கள் அன்பை வெளிப்படுத்துகிறீர்கள் என்பது அர்த்தமாகும். நம் உலகத்திலே வாழ்கிற எல்லா சகல ஜனங்களுமே ஒருவரை காண்கிற போது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உள்ளத்திலே மெய் சமாதான சந்தோஷம் இருக்குமானால் அந்த அன்பை வெளிப்படுத்த முடியும். ஒருவரை காண்கிற போது இனிய முகத்தோடு ஒரு சிரிப்பை நாம் மேற்கொண்டாலே அன்பு நமக்கு பூரணப்பட்டிருக்கும். இந்த அன்பை நீங்கள் வெளிப்படுத்துவதற்கு, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு எங்களுடைய வார்த்தையின் வழியாய் நீங்கள் ஒருவருக்கு சந்திக்கிற போது, நீங்கள் பார்க்கிற போது, பேசுகிற போது, கணவன் வீட்டிலிருந்து வேலைக்காக சென்றுவிட்டு வீடு திரும்பி வருகிற போது மனைவியானவள் அன்போடு புன்முறுவல் செய்து வாழ்த்தினால், அவர்கள் வரவேற்றால், உபசரித்தால் அன்பு அங்கே பூரணப்பட்டிருக்கும். அப்பேற்பட்ட அன்பு நிறைந்திருந்தால் தேவனாகிய கர்த்தர் சொன்னபடி உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்களிக்கிறார். இந்த மென்மேலும் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரபடி எங்கள் வாக்கினால் நல்ல சங்கத்தின் சார்பாக, இந்த திருத்த ஆலயத்தின் சார்பாக, இந்த பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக, ஆலய ரெபேக்காள் பாடகர்களின் சார்பாக நாங்கள் உங்களை வாழ்த்தி இந்த வாழ்க்கையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பூரணமாக
ஒரு ராஜா மகனுக்கு கல்யாணமா, கச்சேரி நடனமும் பிரம்மாதமா, விருந்து ஏற்பாடு மும்முரமா, அறுசுவை உணவும் ஆயத்தமா. ராஜா மகனுக்கு கல்யாணமா, கச்சேரி நடனமும் பிரம்மாதமா, விருந்து ஏற்பாடு மும்முரமா, அறுசுவை உணவும் ஆயத்தமா, அறுசுவை உணவும் ஆயத்தமா. ஒரு ராஜா மகனுக்கு கல்யாணமா, கச்சேரி நடனமும் பிரம்மாதமா, விருந்து ஏற்பாடு மும்முரமா, அறுசுவை உணவும் ஆயத்தமா, அறுசுவை உணவும் ஆயத்தமா. அழைக்கப்பட்டவர்கள் அந்த விருந்துக்கு வரல, ஏழை மனிதர்கள் அதை நினைச்சு பார்க்கல. அழைக்கப்பட்டவர்கள் அந்த விருந்துக்கு வரல, ஏழை மனிதர்கள் அதை நினைச்சு பார்க்கல. கல்யாண வஸ்திரம் ராஜாவின் விருந்து, கல்யாண வஸ்திரம் ராஜாவின் விருந்து கிடைக்கும் என்று அவர் கனவு காணலே, கிடைக்கும் என்று அவர் கனவு காணலே. ஒரு ராஜா மகனுக்கு கல்யாணமா, கச்சேரி நடனமும் பிரம்மாதமா,
ஏற்பாடு மும்முரமா அறுசுவை உணவும் ஆயத்தமா அறுசுவை உணவும் ஆயத்தமா வானலோகத்தில் ஒரு திருமண விருந்து ஞானமானவாளன் இயேசுவுடன் அருந்து வானலோகத்தில் ஒரு திருமண விருந்து ஞானமானவாளன் இயேசுவுடன் அருந்து ரட்சிப்பு என்பதோ இலவச ஆடையை ரட்சிப்பு என்பதோ இலவச ஆடையை இங்கே அணிந்தவர் அங்கு செல்லலாம் இங்கே அணிந்தவர் அங்கு செல்லலாம் ஒரு ராஜா மகனுக்கு கல்யாணமா கச்சேரி நடனமும் பிரமாதமா விருந்து ஏற்பாடு மும்முரமா அறுசுவை உணவும் ஆயத்தமாம் அறுசுவை உணவும் ஆயத்தமாம் ஒரு ராஜா மகனுக்கு கல்யாணமா கச்சேரி நடனமும் பிரமாதமா விருந்து ஏற்பாடு மும்முரமா அறுசுவை உணவும் ஆயத்தமா அறுசுவை உணவும் ஆயத்தமா. மக்களை நேரில் வந்து வாழ்த்துகிறவர்கள் ஒரு 5 நிமிடம் நீங்கள் பொறுமையாக இருக்க நான் உங்களை பட்சமாய் நடைபெறுத்துகிறேன். ஐயா மைக்க கொஞ்சம். ஹல்லேலூயா. Praise the Lord. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட விசேஷித்த திருமறை பகுதி பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கிற ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடைய கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் என்றார் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. அன்பிற்குரியவர்களே, இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே கணவன் மனைவியாக இணைக்கப்பட்டிருக்கின்ற அருமையான மணமக்கள் ஜாஸ்பர் ஜென்சிக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கின்றேன். கொஞ்ச நேரம் ஒரு பிரசங்கம் பண்ணிடலான்னு யோசிக்கிறேன். பண்ணிடலாமா? திருமண ஆராதனையிலே ஐயா ஒரு அருமையான செய்தி கொடுத்தாங்க. ஆகையால அதுக்கு மேல ஒன்றும் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஆகையால ஒரே ஒரு கேள்வி மாத்திரம் மணமக்கள் கொண்டதாக வைத்து ஒரு 2 வார்த்தை சொல்லி ஜெபித்திரலான்னு சொல்லி கர்த்தருக்குள்ளாய் நான் விசுவாசிக்கின்றேன். ஐயா பிரசங்கம் பண்ணும்போது சொன்னாங்க, அநேக இடத்துல கேட்கின்ற பொழுது ஐயா உங்க திருமண ஆராதனையில உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டா, ஏதோ கொடுத்தாங்க, ஏதோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல தான் இன்றைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் செய்தியை கொடுத்தாங்க. இன்றைக்கு உங்களுக்கு அருளுரையாக வழங்கப்பட்ட பிரசங்க வாக்கியம் என்ன ஞாபகம் இருக்குதா? ஏன் இந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளுறீங்கன்னு கேட்குறீங்க இல்லையா? சரி, நானே சொல்லிடுறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை மேற்கோளாக காட்டி, ஆதியிலே தேவனாய் கர்த்தர் மனிதனை உருவாக்குகின்ற பொழுது அவளை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி அந்த வசனத்தின் அடிப்படையிலே நல்ல ஒரு அருமையான செய்தியை கொடுத்தார்கள். 3 காரியங்களை அருமையான மணமக்கள் என்பதாக சுட்டி காண்பித்தார்கள். ஒருவரையொருவர் அன்பு செய்யுங்கள். மாத்திரமல்ல,
ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். வேதம் சொல்கிறது, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லியிருக்கிறது. அதை விட ஒருபடி தாண்டிய என்ன சொல்லிட்டாங்க, மனைவி மாத்திரமல்ல புருஷனானவன் என்ன செய்யணும், மனைவிக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லி ஒரு மேலானவையை சொல்லிட்டாங்க. ஆகவே ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படியுங்கள், ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள். மாத்திரமல்ல, மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது ஒருவரை ஒருவர் வாழ்த்தணும் இல்லையா? ஒருவருவர் நேசிப்பது நிமித்தமாக, ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படுதல் நிமித்தமாக ஒருவர் செய்கின்ற ஒரு காரியத்தை என்ன செய்யணுமா, புகழணும். ஒருவரை ஒருவர் தன்னிலும் மேன்மையானவர்களாக எண்ண வேண்டும் என்று சொன்னார்கள். அதாவது எந்த விதத்திலும் நான் தான் என்று சொல்லிவிடாதபடிக்கு, என் புருஷனா என் கணவனா அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் சிறந்தவர் என்று சொல்லி எல்லா காரியங்களையும் சொல்லி என்ன செய்யணும், மனைவியானவள் கணவனை புகழ வேண்டுமா? கணவனானவன் தன்னுடைய மனைவியை பார்த்து, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு துணையை, நல்ல ஒரு மனைவியை தேவனுக்கு தந்திருக்கிறார், நல்ல ஒரு நற்குணசாலியை தந்திருக்கிறார். நேற்றைய நாளிலே சொன்னது போல, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை முற்றுக்களை பார்க்கிலும் அதிகம் என்று சொல்லி வேதத்தில் நாங்கள் பார்ப்போம். அதோடு மாத்திரமல்ல, அநேக பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, ஆனால் நீயோ அவர் எல்லாவற்றிலும் மேற்பட்டவள் என்று சொல்லி புருஷனானவன் என்ன செய்யணும், மனைவியை புகழணும், வாழ்த்தணும் என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையிலே அநேக ஆலோசனைகளை பிள்ளைகள் கேட்டிருக்கிறாங்க. ஆகவே புதிதாக இல்லற வாழ்விலே இணைந்திருக்கிற நீங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தரை முன்னிறுத்தி வேதத்தை வாசித்து ஜெபித்து எல்லா காரியங்களையும் நீங்கள் கலந்து பேசி நீங்கள் ஒன்றாக அமர்ந்து ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது நீங்கள் அதை யோசித்து இதை எப்படி செய்யலாம் என்று நீங்கள் ஒருவருக்கொருவர் ஆலோசித்து அந்த காரியத்தை செய்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்விலே அது மிகுந்த சமாதானத்தை, சந்தோஷத்தை கொடுக்கிறதாய் அமையும் என்பதிலே எந்த விதமான மாற்றமும் இல்லை. அருமையான வந்திருக்கின்ற உற்றார் உறவினர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கின்றேன். அருமையான திருமண வீட்டாருக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கின்றேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் தனித்தனியாய் ஆசீர்வதிக்கட்டும். வந்திருக்கின்ற அருமையான உறவினர்கள் மூலமாக திருச்சபையாராக இணைந்து அந்த பிள்ளைகளை வாழ்த்துவதிலே நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். வேதம் சொல்லுகிறது போல, கர்த்தர் சீயோனில் உங்களை ஆசீர்வதிப்பாராக, நீங்கள் ஜீவன நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பீர்கள் என்று சொல்லி அன்போடு கூட உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் அவனமே உங்களை உயர்த்தி ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக. ஆமென். இருந்தவாறு கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த அருமையான இந்த மத்தியான வேளைக்காய்க்கு நன்றி செலுத்துகிற சுவாமி, இந்த திருமண வரவேற்பு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அன்பு பிள்ளைகளை வாழ்த்த ஆண்டவரே, அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆண்டவருடைய மேலான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆதியிலே மனிதன் தனிமையா இருப்பு நல்லதல்ல, ஏற்ற துணைவனுக்கு உண்டாக்குவேன் என்று சொல்லி ஆதியிலே ஆதாமுக்கு ஏவாளை கொடுத்து குடும்ப வாழ்க்கை அங்கீகரித்து கனப்படுத்தின கர்த்தர் இந்த அருமையான மணமகன் ஜேஸ்பருக்கும் அவன் தனிமையா இருப்பு நல்லதில்லை என்று சொல்லி அருமையான மகள் ஜென்சி கர்த்தன் ஏற்ற துணையாய் கொடுத்திருக்கிறீர், நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அருமையான பிள்ளைகள் என்று முதல் துவக்குகிற அந்த புதிய குடும்ப வாழ்வானது கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக சாட்சியுள்ள குடும்பமாக எழுந்து நிற்க ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வீராக. இவர்களை பார்க்கிற மற்ற ஜனங்கள் குடும்பம் என்று சொன்னால் இவர்களை போல இருக்க வேண்டும், நல்ல ஒரு அருமையான குடும்பமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி இவர்களை வாழ்த்த, இவர்களை புகழ, இவர்கள் மூலமாக ஆண்டவர் நாம் மகிமைப்பட கர்த்தர் அன்பு பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபையாக, விசுவாச பிள்ளைகளாக, உற்றார் உறவினர்களாக, நண்பர்களாக இணைந்து அன்பு பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். எங்களுடைய வாழ்த்துதல்களும் ஆசீர்வாதங்களும் அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பலிதமாகும்படியாய் ஜெபிக்கிறோம். வேதத்தில் நாங்கள் பார்த்த வார்த்தையின்படி கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் வார்த்தையின்படி எல்லா நிலைகளிலும் மனரமியத்தோடு சந்தோஷத்தோடு காணப்பட ஆண்டவர் நீர் அனுக்கிரகம் செய்வீராக. துதி கனமகிமை எல்லாம் நீர் ஏற்றுக்கொள்ளும். மேற்பர் இயேசு கிறிஸ்துவின் பற்ற நாமத்தினாலே ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூயாவுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் ஆசீர்வாதம் வழி நடத்ததும் விசேஷமாக புதிதாக இல்லற வாழ்வில் இணைந்திருக்கின்ற அன்பு மணமக்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். Thank you. God bless you. கல்யாணமாம் கல்யாணம்
உருகி உருகி போனதடி என் உள்ளம் யானியே குருகி குருகி போனதடி என்னும் யானியே நீன்றி மூடுமே ஏவானோ நீதானே என் காதலே என்னாலும் உருகி உருகி போனதடி என் உள்ளம் யானியே குருகி குருகி போனதடி என் எண்ணம் யானியே யாரோ மூரலோ தேனோ பேசும் நேரமோ பாலோ பாதமோ ஆடை காலின் அணிகளோ கரைகளில் கரையும் வெண்ணுரை கதைத்திடும் மொழிகளா விழிகளின் வளைவில் வானவில் நிறங்களே காதலா நீன்றி மூடுமே எவனோ நீதானே என் காதலே என்னாலும்